வெல்கம் பேக் அவர் சேனல் லிட் வேர்ல்ட் வித் ஜிஎஸ் மேம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ராமாவில் எக்ஸ்பெஷலி என்ன அப்படின்னா ட்ராஜடி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அட் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்லைடு வந்து அரிஸ்டாட்டிலோட 6 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராமா அப்படிங்கிறது என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து அவருடைய புக்கில் ஆன் பயட்டிக்ஸ் அப்படிங்கிற புக்கில் சாப்டரில் வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு லாங் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. அட் ஃபர்ஸ்ட் அதில் பிளாட் இருக்கணும், கேரக்டர் இருக்கணும், தாட்ஸ் இருக்கணும், மியூசிக், ஸ்பெக்டக்கிள்ஸ் அண்ட் டிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டயலாக்ஸ். இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ட்ராமா. இந்த 6 எலிமெண்ட்ஸும் ட்ராமாவில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் தன்னுடைய ஆன் பயட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து கோட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா வந்து மெமரி பண்ணிக்கோங்க. அரிஸ்டாட்டிலோட 6 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிஜிடிஆர்பியில் செட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்து அவர் வந்து கத்தாரிசிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரீஃப் டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாரு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு க்ரீக் வேர்டு. அரிஸ்டாட்டில் ஆக்சுவலாக வந்து ஒரு க்ரீக் ஃபிலாசபர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கத்தாரிசிஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரீக் வேர்டு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல், வெல்கம் ரிலீஃப் ஃப்ரம் டென்ஷன் அண்ட் ஆன்சைட்டி அப்படிங்கிறதான் இதோட மீனிங். இந்த கத்தாரிசிஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஹாப்பியாக இருக்கிறதவோ நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறதவோ வந்து மென்ஷன் பண்ணாது. இது பியோர்லி எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேட்னஸை வந்து மென்ஷன் பண்ணும். கத்தாரிசிஸோட மற்ற ப்ரொட்டகானிஸ்ட் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு டெட் சீன்ஸ் வர்ற மாதிரி தான் கத்தாரிசிஸில் இருக்கும். ஸோ பியோர் வந்து கத்தாரிசிஸ் அப்படிங்கிறது வந்து ட்ராஜடி அப்படிங்கிற ஜேர்னருடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் தான் இதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ட்ராமா அப்படிங்கிறதுல ட்ராஜடி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் அரிஸ்டாட்டில் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ ஒரு ட்ராஜடிங்கிறது வந்து ஒரு சீரியஸான ஒரு ப்ளே. இதில் வந்து ஒரு ஃபால் இருக்கும், டெத் இருக்கும். யார் டெத் ஆவாங்க அப்படின்னு சொன்னால், கதையில் நம்ம ட்ராமாவில் யார் ப்ரொட்டகானிஸ்ட் நோபல் கேரக்டராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து டெத் ஆவாங்க அப்படிங்கிறது தான் ட்ராஜடி. ஏன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய சேட்னஸ் வந்து அது வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, நல்லவங்க வந்து இப்படி வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராஜிக்கான ஒரு சோகமான முடிவு நம்மளுக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறது தான் என்னென்னா ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ராஜடியில் நிறைய சஃபரிங்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க, பெயின் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராஜடி வந்து இந்த பீப்புள்ஸ் வந்து யார் அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய காமனான பீப்புளை பற்றி தான் இருக்கும். இந்த கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்டான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இதில் முக்கியமாக ப்ரொட்டகானிஸ்ட் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார் ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும். இதில் ப்ரொட்டகானிஸ்ட் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டீசன்ட் பர்சனாக இருப்பார். சில நேரம் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் நாட் பர்ஃபெக்டாக இருப்பார், அந்த மாதிரி இருப்பாங்க. முக்கியமாக வந்து ப்ரொட்டகானிஸ்ட் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா பிட்டி, ஃபியர் அண்ட் கம்பேஷன் டு இந்த ஆடியன்ஸ். இப்போ பிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு இரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அச்சச்சோ அவங்க செத்து போயிட்டாங்களா, அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு இரக்கம் வரும். அதே சமயம் ஒரு பயமும் கொடுக்குற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹமாரிஷியா அப்படிங்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா தப்பு செஞ்சால் நிச்சயமாக அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். யார் வந்து ரொம்ப ஈவில்னஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி போகும்னா ரொம்ப சேடாகும் அப்படின்னு சொல்கிறது தான் ஹியூபரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராஜிக்கோட ஹீரோஸோட நோபல் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க நோபல் பர்த்தாக இருப்பாங்க, அவங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க மாறுவாங்க, ட்ராஜிக் ஃப்ளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இங்கே டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ஹை பொசிஷனில் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பாங்க. அது தப்புகள் செய்கிறதுனால அவங்களுடைய லைஃப் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபால்க்கு போகுது அப்படிங்கிறது தான் ட்ராஜடியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.